மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என இன்று கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பிரதமர் மோடி மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சிவபெருமானின் படத்தை காட்டி தன்னுடைய உரையை தொடங்குவதாக குறிப்பிட்டார். குருநானக் உள்ளிட்டோரின் புகைப்படங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியதற்கு சபாநாயகர் மற்றும் பாஜகவினர் ஆட்சேபம் தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் சாசனத்தின் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்தார். உண்மையான இந்து தர்மத்தை பாஜக பின்பற்றவில்லை என கூறிய ராகுல் காந்தி பாஜகவினர் சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் என விமர்சித்ததால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. ஒட்டுமொத்த இந்துக்களும் பாஜகவோ பிரதமர் மோடியோ அல்ல, சத்தியத்தின் பக்கமே நிற்க வேண்டும் என இந்து தர்மத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த தேசம் அகிம்சையின் தேசம், அச்சப்படும் தேசம் அல்ல. ராகுல் காந்தியின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரை நான் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை பற்றியும் அரசியல் சாசனத்தை பற்றியும் எனக்கு கற்பித்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கும் கற்பிக்க வேண்டும். இதேபோல் மக்களவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்திடமும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார். டெல்லியில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் படுகொலை செய்யப்பட்டனர். எமர்ஜென்சி காலத்தில் ஒட்டுமொத்த தேசத்தையும் சிறையில் அடைத்தவர்களுக்கு அபயத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. இதனிடையே பண மதிப்பிழப்பை போல் அக்னிவீர் திட்டமும் தன்னிச்சையாக கொண்டுவரப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி தவறான தகவல்களை தருவதாகவும் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் எனவும் விளக்கமளித்தார். தொடர்ந்து மணிப்பூர் வன்முறை, விவசாயிகள் போராட்டம், நீட் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ராகுல் காந்தி மற்றும் மத்திய அமைச்சர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.